அன்பானவர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அவர்களின் உம்மத்துக்கு இறைவன் வழங்கிய இந்த பெருநாள் சந்தோஷத்திற்குரிய பெருநாளாக இருக்கிறது. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அறிவிக்கிறார்கள், அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்கு வருகிறார்கள். 2 சிறுமிகள் பாட்டு பாடிக் கொண்டிருக்கிறார்கள் பெருநாள் அன்று. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு முன்னால் பாட்டு பாடுகிறார்கள். ஆயிஷா அம்மா சொல்லுகிறார்கள், வமஹிய பிமுகன்னியத்தைன், அவர்கள் எப்போதும் பாட்டு பாடக்கூடியவர்கள் அல்ல, ஆடி பாடுபவர்களும் அல்ல. ஆனால் பெருநாள் மகிழ்ச்சிக்காக அவர்கள் கொண்டாடி பாட்டு பாடிக் கொண்டிருந்த போது உள்ளே நுழைகிற அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுவுக்கு கோபம் வருகிறது. மிஸ்மாரு ஷைத்தானி ஃபீ பைத்தின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அன்னலாருடைய வீட்டிலே இப்படிப்பட்ட இசைக்கருவிகளும் ஆட்டமுமா என்று கோபத்தோடு அந்த 2 சிறுமிகளை கடிந்து கொள்ள போன நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், தஅஹுமா யா அபூபக்கர், அபூபக்கரே, அந்த 2 பெண்களை விட்டு விடுங்கள். ஃபஇன்னனா ஃபீ யௌமி ஈதின், நாம் இப்போது ஈகை திருநாள் அன்றைக்கு பண்டிகை நாளாக இருக்கிறது, அவர்களை அனுமதியுங்கள் என்று சொன்னார்கள். இந்த அனுமதியை தான் பொதுவான ஆடல் பாடல் போன்ற சட்டங்களிலிருந்து விதிவிலக்கு பெற்று பெருநாள், திருமண நாள், விசேஷ நாட்கள் போன்றவற்றில் அதிகமான இசைக்கருவிகள் இல்லாமல் பாடிக்கொள்வதற்கான அனுமதியை மார்க்க அறிஞர்கள் பெற்றுத் தருகிறார்கள். ஆக சந்தோஷத்திற்குரிய நாளாக பெருநாள் கொண்டாடப்படுகிறது. அடுத்து ஒரு செய்தி, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சூடானிகள், ஹபஷாவை சார்ந்த கருப்பினத்தை சார்ந்த பல பேர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய பள்ளிவாசலிலேயே அவர்கள் மல்யுத்தம், விளையாட்டுகள், போட்டிகள் நடத்தி அவர்களுடைய விளையாட்டை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்தார்கள். சொன்னார்கள், தூனக்கும் யா பனி அஃப்ரிதா, தூனக்கும் யா பனி அஃப்ரிதா, மக்களே, அந்த மல்யுத்த வீரர்களை பார்த்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது, ஹத்தா தஅலமல் யஹூது, யஹூதிகள் அறிந்து கொள்ளட்டும், அன்ன ஃபீ தீனினா ஃபுஸ்ஹத்தன், நம்முடைய மார்க்கத்திலேயும் விசாலத்திற்கு இடம் உண்டு. நம்முடைய மார்க்கம் இறுக்கமானது அல்ல, கடுமையானது அல்ல. இன்னொரு ரிவாயத்தில் இப்படியே வருகிறது, வ இன்னமா புஇஸ்து பிஹனீஃபிய்யத்தின் சம்ஹா, ஒரு பெருந்தன்மையான மார்க்கத்திற்காக வேண்டி நான் அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறேன் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஈத் பெருநாளை மகிழ்ச்சியாக கொண்டாடுவதற்கு இங்கே அனுமதி உண்டு என்பதைத்தான் இந்த செய்திகள் எல்லாம் நமக்கு சொல்லித் தருகிறது.